வெறும் 10 நிமிஷத்துல அல்வாவை செய்ய முடியுமா? 1 கிலோ ஆப்பிள் இருந்தாலே போதும், அதை பக்குவமா கிண்டி எடுத்து அருமையான ஆப்பிள் அல்வாவை செய்ய முடியும். ஆப்பிள் அல்வா செய்யறதுக்காக 1 கிலோ ஆப்பிளை எடுத்து சுத்தமா கழுவி எடுத்துருவோம். கழுவுன ஆப்பிளை துண்டு துண்டா நறுக்கி தோலை மட்டும் சீவி எடுத்துருவோம். வெந்தயம் ரவையெல்லாம் சேர்த்தா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஜவ்வரிசி அரிசியோட சேர்த்து ஊற வச்சு அரைச்சு தோசை சுட்டாலும் மொறுமொறுன்னு வரும். எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம் மாதிரி சாத வகையை செய்யும் போது சோறு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரியா வர்றதுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. ஆப்பிளை நாங்க கையிலேயே கடைஞ்சிக்க போறோம், அதனால சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கிட்டோம். ஆப்பிளை நல்லா இந்த அளவுக்கு நெகு நெகுன்னு கடைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப 2 தேக்கரண்டி நெய்யோட 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்ப கடைஞ்சு வச்சிருந்த ஆப்பிளை அதே கடாயில ஊத்தி கிண்ட ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட ஆப்பிள் கட்டியானதும் 4 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குவோம். ஆப்பிள் அல்வாவை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயை சேர்த்தா மட்டும்தான் நல்லா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். இப்ப 1/2 கிலோ கற்கண்டை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுருவோம். ஆப்பிள் அல்வா அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சா மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும், இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கறத தவிர்த்தரலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட கற்கண்டெல்லாம் முழுசா கரைஞ்சதும் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை 3 ஏலக்காயை பொடியாக்கி சேர்த்துக்குவோம். சரியா இந்த பதம் வந்ததும் அல்வாவை இறக்கிடலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர தேவையில்லை. இப்போ ஒரு தட்டத்துல கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டுட்டு அல்வாவை அதில் கொட்டி நல்லா ஆற வச்சிருவோம். ஆப்பிள் அல்வா இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. அல்வாவை கட்டிய துண்டா வெட்டி எடுக்கிற மாதிரி வேணும்னா 4-5 தேக்கரண்டி மக்காச்சோள மாவை கிண்டும் போதே கரைச்சி சேர்த்துக்கணும். ஆப்பிள் அல்வாவோட மனமும் சுவையும் அவ்வளவு அருமையா இருந்தது.